பெருவெளி ரகத்தில் பார்க்கின்ற அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் ஜீவகாருண்யம் செய்வதால் எந்த பயனும் இல்லை. சோறு போடுவது வீண் செலவு. சோறு போட்டால் எப்படி கடவுளின் அருள் கிடைக்கும்? ஜீவகாருண்யம் என்பது ஒரு ஏமாற்று வேலை. ஜீவகாருண்யம் செய்வதால் எந்த லாபமும் இல்லை. கடவுளின் அருளை அடைவதற்கு தியானம், யோகம், தவமே சிறந்தது. ஒருவேளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுளின் அருளை அடைய முடியும் என்றால் அதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்கின்றார்கள் சில சமய மதவாதிகள். தியானம், யோகம் மூலம் ஜீவசமாதி அடையலாம் என்று இதற்கு முன்பு இருந்தவர்கள் காட்டி இருக்கிறார்கள். அதுபோல் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுளின் அருளை அடைந்து அந்த கடவுளாகவே ஆகலாம் என்று வள்ளலார் சொல்லி இருக்கிறாரே, அதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து அதை அறிவியலுக்கு உட்படுத்தி நிரூபித்து காட்ட முடியுமா என்கிறார்கள். இன்னும் இது போன்ற பல கேள்விகளை சமய மதவாதிகள் எழுப்புகிறார்கள். ஜீவகாருண்யம் செய்தால் சூளை, குன்மம், குஷ்டம் முதலிய தீராத வியாதிகள் எல்லாம் எப்படி தீரும்? ஜீவகாருண்யம் செய்தால் எப்படி பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பிறக்கும்? ஜீவகாருண்யம் செய்தால் கல்வி, செல்வம், போகம் முதலானவை எப்படி உண்டாகும்? ஜீவகாருண்யம் செய்தால் பெருமழை, பெருமிடி, பெருநெருப்பு போன்ற இயற்கை உற்பாதங்கள் நமக்கு எப்படி துன்பம் செய்யாமல் இருக்கும்? ஜீவகாருண்யம் செய்தால் எப்படி அறிவு விளங்கும்? சோறு போட்டால் எப்படி கடவுளினுடைய அருள் கிடைக்கும்? அதை உங்களால் அறிவியலுக்கு உட்படுத்தி விளக்க முடியுமா? ஒருவேளை அப்படி விளக்கினால் நாங்கள் வள்ளலார் வேண்டாம் என்று சொன்ன தியானம், யோகம், தவம் முதலான சாதனங்களை விட்டுவிட்டு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்று சொன்ன வள்ளல் பெருமானின் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கு வந்து விடுகின்றோம் என்கிறார்கள் இந்த சமய மதவாதிகள். வடநாட்டை சார்ந்த வேத வியாசன் வகுத்து தந்த தியானம், யோகம், தவம் மீது நம்பிக்கை கொண்டு வாடும் இந்த சமய மதவாதிகள் இன்னும் இது போன்ற பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்முடைய வள்ளல் பெருமானார் ஒன்று சொன்னார். அந்த ஏக இறைவனுக்கு நம் மீது உரிமை இல்லாத போது சில உண்மைகளை கண்டமாக தெரிவிப்பார். அதுவே அந்த ஏக இறைவனுக்கு நம் மீது உரிமை வந்துவிட்டால் எல்லா உண்மைகளையும் அகண்டமாக தெரிவிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஏதோ எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை வடிவினரான சர்வ வல்லமையுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு நம் மீது சிறிய உரிமை இருப்பதால் இந்த சமய மதவாதிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு சில உண்மைகளை கண்டமாக தெரிவித்து இருக்கிறார். அந்த ஏக இறைவன் அறிவித்த வண்ணமே நாம் தெரிவிக்க போகின்றோம். இந்த சமய மதவாதிகளுக்கு மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள எல்லா மக்களுக்கும். ஜீவகாருண்யம் செய்தால் என்ன நடக்கும் என்று. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே, என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, பசியால் வாடும் ஒரு உயிருக்கு உதவும் போதும் அல்லது துன்பப்படும் உயிர்களுக்கு உதவி செய்யும் போதும் அந்த புண்ணிய செயலை செய்யும் மனிதனின் உடலுக்குள் ஒரு அதிசயம் நடக்கிறது. அந்த அதிசயம் என்னவென்று தெரியுமா? அந்த மனிதனின் உடலில் உள்ள ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் தான் அன்பு, கருணை, இணைப்பு, மன அமைதி போன்ற எல்லாவற்றிற்கும் காரணமாக அமைகிறது. ஆனால் இதை 150 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சுத்த ஞானி அவருடைய பாணியில் சொல்லிவிட்டார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுளின் அருளை பெறக்கூடுமல்லது வேற எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாம என்று உறுதியாக அறிதல் வேண்டும் என்றார். அவர் யார்? அவர்தான் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை அடைந்துட்ட சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் அருட்பிரகாச வள்ளலார். நம்முடைய வள்ளல் பெருமானார் சொன்னார், கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை நாம் அடைவதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கமே எளிமையான வழி என்றும் அதை விட்டுவிட்டால் வேறு வழி இல்லை என்றும். என் அன்பார்ந்த ஆன்மநேய உறவுகளே, என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க போவது மிகவும் ஆச்சரியமான விஷயம். ஜீவகாருண்யம் செய்தால் மனிதனின் மூளை எப்படி மாறுகிறது? அது அவன் ஆன்மாவை எப்படி வேதிக்கிறது? ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒரு மனிதனை மாறுபட்ட சக்தி கொண்டவனாக எப்படி மாற்றுகிறது என்று. அதற்கு முன்பால் ஹார்மோன்கள் என்றால் என்ன, இந்த ஹார்மோன்கள் நம் உடலில் எதற்காக சுரக்கிறது என்று நாம் பார்ப்போம். ஹார்மோன்கள் என்பது நமது உடலில் உள்ள சிறப்பு சுரப்பிகளை தயாரிக்கும் ரசாயன தூதர்கள், அதாவது கெமிக்கல் மெசஞ்சர். இவைகள் இரத்தத்தின் மூலம் உடலின் பல பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள செயல்களை கட்டுப்படுத்தும். இந்த ஹார்மோன்கள் எதற்காக சுரக்கிறது என்றால், ஹார்மோன்கள் இல்லாமல் மனித உடல் வேலை செய்ய முடியாது. இவை நம் உடலில் பல முக்கிய பகுதிகளை கட்டுப்படுத்துகிறது, செயல்படுத்துகிறது. இதற்கு சில முக்கிய வேலைகளும் இருக்கிறது. மூளை செயல்பாடு, மனநிலை, நினைவாற்றல், உடல் வளர்ச்சி, உணர்ச்சி கட்டுப்பாடு, உணவை சக்தியாக மாற்றுவது, தூக்கம், பெருக்கம் போன்ற பல வேலைகளை இந்த ஹார்மோன்கள் செய்கின்றன. இன்னமும் சுருக்கமா சொல்லணும்னா,
இந்த உடல் எப்போது என்ன வேலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பது, செயல்படுத்துவது இந்த ஹார்மோன்கள் தான். தாய்மார்கள் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுகிறார்கள். இந்த பாலை உற்பத்தி செய்வதற்கு உதவக்கூடிய ஹார்மோன் புரோலாக்டின். பிரசவ நேரத்தில் குழந்தை பிறக்கும் போது இடுப்பு எலும்பை தளர்வாக்கி பிரசவத்திற்கு உதவக்கூடிய ஹார்மோன் ரிலாக்சின். ஆண் பெண் உடலுறவு எண்ணத்தை தூண்டி தயார்படுத்துகின்ற ஹார்மோன்கள் டெஸ்டோஸ்டெரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்கள். நாம் மகிழ்ச்சி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் நமக்கு சுரக்கின்ற ஹார்மோன் டோபமைன். நாம் சந்தோஷமாக இருந்தாலும் சிரித்தாலும் சுரக்கின்ற ஹார்மோன் செரட்டோனின். இந்த செரட்டோனின் ஹார்மோன் என்ன செய்தால் சுரக்கும் என்றால், நாம் நண்பர்களுடன் சிரித்து பேசினால் சுரக்கும், நகைச்சுவை காட்சிகளை கண்டால் சுரக்கும், அல்லது மாலை நேர வெயிலில் உலாவினால் இந்த செரட்டோனின் ஹார்மோன் சுரக்கும். உங்களுக்கு இன்னும் ஒரு மிக ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொல்கின்றேன். இந்த நாட்டில், இந்த உலகில் பல அன்பர்கள் தியானம் செய்கின்றார்கள். தியானம் செய்தால் நம் உடலில் ஒரு ஹார்மோன் சுரக்கிறது. அது என்ன ஹார்மோன் தெரியுமா? அது இதே செரட்டோனின் என்ற ஹார்மோன் தான். இந்த ஹார்மோனை சுரக்க வைக்க நாம் கடினப்பட்டு மிகவும் துன்பப்பட்டு சமய மதவாதிகளிடம் பணத்தை இழந்து பொருளை இழந்து தியானம் செய்து இந்த செரட்டோனின் என்ற ஹார்மோனை நாம் சுரக்க வைக்கின்றோம். நம்முடைய வள்ளல் பெருமானார் சொன்னது போல் செலவு இல்லாமல் எளிமையான வழியில் இந்த செரட்டோனின் ஹார்மோன் நமக்கு சுரக்க வேண்டும் என்றால் மாலை நேர வெயிலில் உலாவினாலே போதும், அல்லது நண்பர்களிடம் திருத்தி பேசி மகிழ்ந்து இருந்தாலே போதும். அதையும் விட்டுவிட்டால் கௌதமணி, செந்தில், விவேக், வடிவேலு, யோகி பாபு போன்றவர்களின் நகைச்சுவை காட்சிகளை கண்டாலே செரட்டோனின் என்ற ஹார்மோன் நமக்கு சுரந்துவிடும். அதனால் யாரும் பணம் கொடுத்து தியானம் செய்து இந்த செரட்டோனின் என்ற ஹார்மோனை சுரக்க வைக்க வேண்டாம். அந்த பணத்தை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பகுதியில் ஜீவகாருண்யம் செய்து வாருங்கள். அந்த ஜீவகாருண்யம் உங்கள் ஆன்மாவை விளக்கமின்றி மறைத்திருக்கின்ற திரையை விளக்கும். அதுபோல் நாம் உடற்பயிற்சி செய்தால் என்ட்ரோபின் ஹார்மோன் சுரக்கும். நாம் பயத்துடன் இருந்தாலும், கோபமாக இருந்தாலும், டென்ஷனாக இருந்தாலும் கார்டிசோல் அண்ட் அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கும். நாம் சரியாக தூங்கினால் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கும். இப்படி பல செயல்களுக்கு பல ஹார்மோன்கள் காரணமாக இருக்கின்றன. இப்ப ஜீவகாருண்யம் என்றால் என்னவென்று பார்ப்போம். நம்முடைய வள்ளல் பெருமானார் சொன்ன ஜீவகாருண்யம் என்பது பிற உயிர்களுக்கு உதவுவது, பசியான உயிர்களுக்கு உணவு கொடுப்பது, துன்பப்படும் உயிர்களுக்கு கருணை காட்டுவது, எந்த உயிரையும் காயப்படுத்தாமல் வாழ்வது. நம்முடைய வள்ளல் பெருமானார் சொல்கிறார், ஒரு மனிதன் உண்மையான கருணையுடன் வாழ்ந்தால் அவன் உள்ளத்தில் ஒருமை வரும். அந்த ஒருமை வந்தால் ஒன்றே உண்மை என்ற உணர்வு எழும். அதாவது நான் மட்டுமல்ல, எல்லா உயிரும் ஒரே உயிர் என்ற உணர்வு வரும். அந்த ஒருமை உணர்வு வந்துவிட்டால் பெரிய நிலை மேல் ஏறிவிடலாம் என்கிறார். சரி, ஜீவகாருண்யம் செய்தால் நமது மூளையிலும் நமது உடலிலும் என்ன மாற்றம் நடக்கிறது என்று அறிவியல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஒரு மனிதன் பிற உயிர்களுக்கோ அல்லது பிற மனிதர்களுக்கோ உதவும் போது அந்த மனிதனின் மூளையில் 3 முக்கிய ஹார்மோன்கள் சுரக்கிறது. 1 ஆக்சிடோசின், 2 டோபமைன், 3 செரட்டோனின். இதில் மிகவும் முக்கியமான ஹார்மோன் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன். இந்த ஆக்சிடோசின் என்ற ஹார்மோனுக்கு விஞ்ஞானிகள் வைத்திருக்கும் பெயர் லவ் ஹார்மோன் அண்ட் கம்பஷன் ஹார்மோன். அதாவது அன்புக்குரிய ஹார்மோன், கருணைக்குரிய ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரக்கும் போது மனம் அழுத்தம் குறையும், இதயம் அமைதியாகும், மூளை தெளிவாக சிந்திக்கும் மற்றும் மனிதர்களிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இதனால் ஒரு மனிதன் மற்ற உயிர்களையும் மற்ற மனிதர்களையும் வேறுபாடின்றி பார்க்க ஆரம்பிப்பான். இதுவே வள்ளலார் சொன்ன ஒருமை. நாம் தினமும் ஜீவகாருண்யம் செய்து கொண்டு இருந்தால் நமது மூளையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அதாவது பலகாலமாக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி மிக விரிவாக பேசக்கூடியது சமரச சுத்த சன்மார்க்கம். ஆனால் இதை வள்ளல் பெருமானார் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு மனிதன் தொடர்ந்து ஜீவகாருண்யம் செய்து கொண்டிருந்தால் அவன் மூளையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது என்று நியூரோ சயின்ஸ் சொல்கிறது. அது என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி சொல்கிறது. அதாவது மூளை ஒரு புதிய வழியில் தன்னை மாற்றிக் கொள்கிறது. ஒரு மனிதன் தொடர்ந்து கருணை, அன்பு, உதவி இவற்றை செய்கின்றான் என்றால் மூளையில் சில பகுதிகள் வலுவாக ஆரம்பிக்கிறது என்கிறது. அதாவது என்ன வலுவாக ஆரம்பிக்கிறது என்றால் அவை 1 எம்பத்தி சென்டர், 2 எமோஷனல் இன்டெலிஜென்சி
இன்னொன்று இன்ட்யூஷன். இதன் காரணமாக ஒரு மனிதன் மற்றவரின் மனநிலையை எளிதாக உணர ஆரம்பிப்பான். ஒரு மனிதன் பேசாமல் இருந்தாலும், ஒரு மனிதன் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் என்ன செய்கின்றான், அவனுக்கு என்ன தேவை, அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றான் என்பதை இங்கிருந்தே அவனால் உணர முடியும். இதைதான் பெருமானார் அவருடைய பாணியில் சொன்னார், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் ஒருமையும் கண்ணோட்டமும் விளங்கும் என்று. மிக ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதன் மிக உயர்ந்த கருணை நிலைக்கு சென்று விட்டால் அவன் உள்ளத்தில் ஒரு புதிய உணர்வு தோன்றுகிறது. அது என்னவென்று தெரியுமா? அனைத்து உயிர்களிடத்தும் ஒரே இணைப்பு. அவன் தாவரத்தை பார்க்கும் போதும், அவன் பறவையை பார்க்கும் போதும், அவன் மிருகங்களை பார்க்கும் போதும், புழு பூச்சிகளை பார்க்கும் போதும் ஒரே உணர்வு. இந்த உயர்ந்த கருணை இருந்ததனால்தான். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நமது பெருமானாரை போல கருணை விருத்தியாகியவர், கருணை கடலாக கொண்டவர் இவ்வுலகில் யாரும் இல்லை. அது நாம் எல்லோரும் அறிந்ததே. அப்படிப்பட்ட கருணையை நான் கொண்டவன் என்று பெருமானார் அவர் எழுதிய பாடலிலும் பதிவு செய்திருப்பார். இந்த உயர்ந்த கருணை இருந்ததால் தான் அந்த ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் நம் பெருமானாரை இப்படி பாடு வைத்தது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் பசியாராத என்ற வெற்றரம் கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோரை என் உளம் நேரக் கண்டு வருந்தினேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழத்தவரை கண்டு நானும் இழைத்தேன் என்று. இந்த உயர்ந்த கருணையினால் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பித்துவிடும். இதனால் அவன் மனம் மிகவும் அமைதியாகும். இந்த அமைதி அவனுடைய அறிவை உயர்ந்த உச்சத்திற்கு கொண்டு சென்று விடும். இதைதான் பெருமானார் சொன்னார், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அறிவை விளங்கிக் கொள்ளலாம், அந்த அறிவால் கடவுளின் அருளை அடைந்து விடலாம் என்று நமது பெருமானார் சொல்லுவார். என்னை ஏறாத நிலைமேல் ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு 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 என்னும் கருணைதான் என்று. இக்கால மனிதர்களுக்கு புரிவது போல் சொல்ல வேண்டும் என்றால், என்னை ஏறாத நிலைக்கு மேல் ஏற்றிவிட்டதும் என்னை கடவுளாகவும் ஆக்கிவிட்டது யாதெனில் ஆக்சிடோசின் 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 என்னும் ஹார்மோன் தான். சுத்த சன்மார்க்கத்தில் கடவுளின் அருளை அடைவதற்கு எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும், ஆண்டவரிடத்து அன்பு மட்டுமே முக்கியமானவை. அன்பும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் அல்லது மற்ற வகையால் வராது. ஏனென்றால் ஜீவகாருண்யத்தின் லாபமே அன்புதான். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் நமக்கு ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்க வேண்டும். அந்த ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் மட்டுமே சுரக்கும். நம்முடைய பெருமானார் சொல்லுவார், உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும் கடவுளை உண்மை என்பால் கருத்தின் கண் கருதி வழிபாடு செய்து வர வேண்டும் என்பார். அப்படி உண்மை அன்பு நாம் ஆண்டவர் மீது செலுத்த வேண்டும் என்றால் நமக்கு ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்க வேண்டும். இந்த ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் பிற உயிர்களுக்கு அன்பு காட்டும் போதுதான் நமக்கு சுரக்கும். தியானம், யோகம் போன்ற சாதனங்களை செய்தால் நமக்கு ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்காது, செரட்டோனின் என்ற ஹார்மோன் மட்டுமே சுரக்கும். அதனால்தான் பெருமானார் சொன்னார், நமக்கு முதல் சாதனம் யாதெனில், நமக்கு முதல் சாதனம் கருணையானதாலேயே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் மகா மந்திரத்தை வெளிப்படையாக எடுத்து கொண்டார் என்று. இந்த ஆக்சிடோசின் என்ற ஹார்மோனுக்கு விஞ்ஞானிகள் கம்பைசன் ஹார்மோன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். அதாவது தயவு, கருணை, அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். அதாவது வாட்டர், தண்ணீர், வாணி என்று பல வழியில் சொல்கின்றோம். அதுபோல் தயவு, கருணை, அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவை உடைய அறிவே பூரண இன்பமாம். பெருமானார் என்ன சொல்றாங்க? பெரிய தயவை உடைய அறிவே பூரண இன்பமாம், அதுவே ஒப்பற்ற பெரும் தயவை உடைய பேரறிவாம். இது வாட்சியாக்கம். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை என்கிறார். நம்முடைய பெருமானார் ஒரு சாதனத்தை வகுத்து கொடுக்கின்றார். அந்த சாதனம் தான் கருணை. இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான, எப்படி இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை. அப்ப நம்மளுடைய சாதனம் என்னவென்றால் கருணை. அந்த கருணையை நாம் பிற உயிர்களுக்கு காட்ட வேண்டும்.
இந்த சாதனம் முதிர்ந்தால்தான் நாம் பேரின்ப பெருலாபத்தை அடைய முடியும். இந்த சாதனம் முதிர்ந்து நாம் பேரின்ப பெருலாபத்தை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்க வேண்டும். இந்த ஹார்மோனை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் அன்றி மற்ற வகையால் சுரக்க வைக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஹார்மோன் சுரக்க வேண்டும் என்றால் பிற உயிர்களிடம் நாம் அன்பு செலுத்தியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஜீவகாருண்யத்தின் லாபமே அன்புதான். தியானம், யோகம், தவம் போன்ற எந்த சாதனங்களை நீங்கள் யார் செய்தாலும் அவைகளை விட்டுவிட்டு புறம் தள்ளிவிட்டு ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் பேரான அறத்தை கடைபிடியுங்கள். எப்படி நாம் சென்ற காணொளியில் திருநீரில் ஒரு மண்ணும் இல்லை என்று பார்த்தோமோ, அதுபோல் இந்த காணொளியில் தியானம், யோகம், தவம் போன்ற சாதனங்களால் எந்த பயனும் இல்லை என்று அறிவியல் பூர்வமாக பார்த்துவிட்டோம். இந்த அறிவியலை அருட்பெரும் ஜோதி என்னும் ஏக இறைவன் வள்ளலாருக்கு உணர்த்தி இவைகளை இந்த சாதனங்களை செய்யக்கூடாது என்று தடை செய்து இருப்பார். ஆண்டவர் செய்த தடையை வள்ளலார் அவர் கைப்பட தன்னுடைய விண்ணப்பத்தில் எழுதியிருக்கிறார். பெருமானார் எழுதுகிறார், சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், கிறிஸ்துவம் முதலாக பலப்பட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அந்த சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்ப வேதங்கள் என்று அச்சமயாசாரங்களை சிறிதும் அனுப்பியாமல் என்னை தடை செய்துவிட்டு அருளினர் என்று எழுதியிருப்பார். ஏனென்றால் சுத்த சன்மார்க்கம் ஒரு அறிவு மார்க்கம் மட்டுமல்ல, இது அறிவியல் மார்க்கமும் கூட. கம்பைசன் அண்ட் கைண்ட்னஸ் ட்ரைனிங், அதாவது கருணையை குறித்து ஆய்வு செய்தவர்கள் ரிச்சர்ட் ஜே டேவிட்சன் அண்ட் கைனா சிங்கர் இவர்கள் ஆய்வில் கண்டது என்னவென்றால், ஒரு மனிதன் பல நாள் கருணை என்னும் பயிற்சியில் பழகும் போது பிரெயின் ஆக்டிவிட்டி அண்ட் கனெக்டிவிட்டி மெஷரபிள் சேஞ்ச் நடக்கிறது என்கிறார்கள். இந்த ரிச்சர்ட் ஜே டேவிட்சன் அவர்களும் கைனா சிங்கர் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், they will be able to feeling everything and will be seen as having superhuman powers. All their illness will be cured. They will be able to catch the illness of others as well. Compassion is a powerful force. தமிழில் சொல்கிறேன், ஒரு மனிதன் பல நாள் கருணையில் பழகும் போது அவன் மூளையின் செயலாக்கம் மாறுகிறது. அதன் தொடர்பு அளவு செயலற்றதாக மாறுகிறது. அவர்களால் எல்லாவற்றையும் உணர முடியும். மனிதருக்கு அப்பாற்பட்ட சக்திகள் கொண்டவர்களாக விளங்குவார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற எல்லா நோய்களும் சரியாகும். அவர்களால் மற்றவர்களுடைய நோய்களையும் சரி செய்ய முடியும். கருணை என்பது அளவிட முடியா மிகப்பெரிய சக்தி ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது என்கிறார்கள் ரிச்சர்ட் டேவிட்சன் அண்ட் கைனா சிங்கர் அவர்கள். இதைதான் நம் பெருமானார் சொன்னார் 150 ஆண்டுகளுக்கு முன்பே. சூளை, குன்மம், குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தகுதிக்கும் தரத்திற்கும் ஒற்றார் போல் பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றி விற்பதை விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு நல்ல மருந்தாக மாறி நல்ல சௌகரியத்தை உண்டு பண்ணும் என்பது உண்மை என்று பல நாள் சன்னதி இல்லாமல் பல விரதங்களை செய்து வருத்தப்படுகின்ற சம்சாரிகள் தங்கள் தகுதிக்கும் தரத்திற்கும் ஒற்றார் போல் பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றி விற்பதை விரதமாக அனுசரிப்பார்கள். ஆனால் அது ஜீவகாருண்ய அனுசரிப்பு நல்ல அறிவை உள்ள சன்னதியை உண்டு பண்ணும் என்று உண்மை என்று அற்ப வயது என்று குறிப்பினால் உணர்ந்து இறந்து போவதற்கு அஞ்சி விசாரப்படுகின்ற சம்சாரிகள் தங்கள் தகுதிக்கும் தரத்திற்கும் ஒற்றார் போல் பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றி விற்பதை விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு தீர்க்காயிலை உண்டு பண்ணும் உண்மை என்றார். கல்வி, செல்வம், போகம் முதலானவற்றை குறித்து வருத்தப்படுகின்ற சம்சாரிகள் தங்கள் தகுதிக்கும் தரத்திற்கும் ஒட்டார் போல் பசித்த பசியாற்பதை விதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு நல்ல கல்வி, நல்ல செல்வம், நல்ல போகம் முதலானவற்றை உண்டு கொள்ளும் உண்மை என்று சொல்லியிருக்கிறார். பசித்தவர்களுக்கு பசியாற்றி வைப்பதை விரதமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது, மண்ணும் சூடு செய்யாது, பெருமழை, பெருங்காற்று, பெரும்பனி, பேரிடி, பெருநெருப்பு முதலிய உற்பாதங்கள் துன்பம் செய்விக்க மாட்டா. வீடு சிகை, விஷக்காற்று, விஷதரம் முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாகா. அந்த ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கள்ளர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்பட்டார்கள். அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்பட்டார்கள். ஜீவகாருண்யம் உள்ள சமசாரிகளின் விளைவுகளுக்கு பிரயாசம் இல்லாமலே விளைவு மென்மேலும் உண்டாகும். வியாபாரத்தில் தடையில்லாத லாபங்களும் உத்தியோகத்தில் கெடுதி இல்லாத மேன்மையும் உண்டாகும். சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள். துஷ்ட மிருகங்களாலும் துஷ்ட தண்டங்களாலும் துஷ்ட பிசாசுகளாலும் துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்யப்படார்கள். நமது பெருமானார் சொல்கின்றார்,
ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். நம்முடைய பெருமானார் சொல்கின்றார், என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, நம்முடைய பெருமானார் சொல்கின்றார், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மீது உண்மையான நம்பிக்கையை வைத்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், அதனால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் உலகால் அறிந்து அடைந்து அனுபவித்து நினைவு பெற்ற சாத்திய ஞானிகளே குறித்த பேரின்பம் பெருங்காவத்தை பெற்ற முக்தர்கள் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள்மயம் ஆவார்கள் என்று அறிய வேண்டும் என்கிறார். என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகின் மிகப்பெரிய ஆற்றல், இந்த உலகின் மிகப்பெரிய சக்தி என்னவென்றால் பணம் இல்லை, பதவி இல்லை, புகழ் இல்லை, தயவு 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 என்னும் கருணைதான். நம்மால் முடிந்தவரை பிற உயிர்களுக்கு ஜீவகாருண்யம் செய்து வருவோம். அருளுரின் எல்லாம் ஆகும், இது உண்மை. அருள் பெற முயல்க என்று அருளிய சிவமே. என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளே, ஜீவகாருண்யம் செய்தால் மட்டுமே அன்பின் அடிப்படையான ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்கும் என்பதை இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் நாம் யாருக்கு ஜீவகாருண்யம் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெருமானார் சொல்கின்றார், நடந்து நடந்து காலும் சோர்ந்தது, கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்தது, நினைத்து நினைத்து மனமும் சோர்ந்தது, பகல் பொழுதும் போய்விட்டது, ராப்பொழுது வந்துவிட்டால் பசி என்று வேதனை வந்து சம்பவிக்குமே என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதுதான் ஜீவகாருண்யம் என்கின்றார். அதனால் நாம் பசித்த ஏழைகளையும் பசித்த உயிர்களையும் குறிவைத்து ஜீவகாருண்யம் செய்ய வேண்டும். உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் என்னன்னா, நாம எல்லாம் வல்ல திருவருட்கருணையினால் நான் இருக்கும் குறிஞ்சிப்பாடி நகர பகுதியில் சுமார் 9.5 ஆண்டுகளுக்கு மேலாக பசித்தவிட்டல் என்னும் பேரான அறத்தை நடத்தி வருகின்றோம். ஆனால் இந்த குறிஞ்சிப்பாடி என்னும் நகர பகுதியில் பசியால் வாடுகின்றவர்கள் வெகு சிலரே, அதாவது 5 to 10 நபர்கள் மட்டுமே. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஜீவகாருண்யம் செய்யறேன், அதை உங்கள்ட்ட படம் எடுத்து காட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதை நான் ஏன் சொல்றேன்றத இதை நீங்க பாருங்க, புரிஞ்சுப்பீங்க. குறிஞ்சிப்பாடி மட்டும் கிடையாது, எல்லா நகரத்திலும் பசியால் வாடுகின்றவர்கள் வெகு சிலர் மட்டுமே. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்தந்த பகுதியில் நீங்களே களத்தில் இறங்கி ஜீவகாருண்யம் செய்தால் மட்டுமே ஆன்ம உருக்கமும் ஆன்ம நெகிழ்ச்சியும் உண்டாகும். அப்போதுதான் நமக்கு ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்கும். அதை விட்டுட்டு பல பேர் ஜீவகாருண்யம் செய்ய பணம் கேட்கிறார்கள் என்று நீங்கள் பணத்தை கொடுத்தால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அக்கௌண்ட்ல கொடுக்கலாம், கியூஆர் ஸ்கேன்ல கொடுக்கலாம், பொருளா கொடுக்கலாம். இதை ஏன் நான் சொல்றேன்னு கேட்டேன்னா, அப்படி பணம் பெறுகின்றவர்கள் நிறைய அண்டா நிறைய குண்டா நிறைய சாப்பாடை எடுத்துட்டு ஒரு இடத்துல போடுறாங்க. இருக்கிறவன் இல்லாதவன் ஏழை பணக்காரன் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கறான். நான் போன மாதம் பூசத்துக்கு குறிஞ்சிப்பாடியில பார்த்து ஒரு நிகழ்வு சொல்றேன். குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தால 2 வண்டியில போறான். ஒருத்தவன் தயிர் சாதம் கொடுக்கறான், இன்னொருத்தவன் வெஜிடபிள் பிரியாணி கொடுக்குறாங்க. அங்க நல்லா பாக்குறேன், இங்க தயிர் சாதத்தை பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இந்த பைக்ல வந்தவங்க இன்னாண்ட அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க. அப்படி வழங்கும் போது ஆன்ம உருக்கமும் ஆன்ம நிகழ்ச்சியும் நமக்கு உண்டாகாது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நுட்பமா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒண்ணு கிடையாது. இப்ப உங்ககிட்ட நான் பணத்தை வசூல் பண்றேன், பல லட்சங்களை சில லட்சங்களை வசூல் பண்ணி மாதம் ஒரு நாளோ வாரம் ஒரு நாளோ இல்ல ரெகுலராவோ இல்ல டெய்லியாவே நான் சாப்பாடு போடுறேன்னு வச்சுக்கிங்களேன். எல்லாருக்கும் நான் போடுறேன். அதனால என்ன நடக்குன்னு கேட்டா ஒன்றும் நடக்காது. அவையெல்லாம் பிரயோஜனம் இல்லாத வெறும் மாயாஜால செயலா மட்டுமே மாறிடும். அப்படி நாம் பலர் பணம் கேட்கிறார்கள் என்று கொடுப்பதால் தான் பணம் கொடுக்கின்றவர்களும் எந்த அனுபவத்தையும் பெறாமல் இருக்கிறார்கள். அந்த பணத்தை வைத்து ஜீவகாருண்யம் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றவர்களும் எந்த அனுபவத்தையும் பெறாமல் வீணில் காலம் கழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் நுட்பமாக விளக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம யாருக்கு ஜீவகாருண்யம் செய்யணும்? நீர், நிலம், வீடு, வாசல், தோட்டம், துறவு, பணி, வேலை முதலிய சுகங்களுடன் இருக்கின்றவர்களால் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பெருமானார் சொல்கின்றார் யாருக்கு ஜீவகாருண்யம் செய்ய வேண்டும் என்று. நம்முடைய பெருமானார் சொல்கின்றார் யாருக்கு பசித்தவிட்டல் என்னும் பேரான அறத்தை செய்ய வேண்டும் என்று. பசி என்கின்ற கொடுமையாகிய தேள் வயிற்றில் புகுந்து கொட்டுகின்ற போது கடுப்பு ஏறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் கடுப்பை மாற்றி கலகத்தை தீர்ப்பதே ஜீவகாருண்யம் என்கின்றார். நேற்று ராப்பகல் முழுவதும் நம்மை அரை பங்கு கொன்று தின்ற பசி என்கின்ற பாவி இன்றைக்கும் வருமே, இதற்கு என்ன செய்வோம் என்று ஏக்கம் கொள்கின்ற ஏழை ஜீவர்களது ஏக்கத்தை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். வெயிலேறி போகின்றதே, இனி பசி என்கின்ற வேதனை வந்து சம்பவிக்குமே, இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த ஈயை போல் திகைக்கின்ற ஏழை ஜீவர்களுடைய திகைப்பை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். இருட்டி போகின்றதே, இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம், யாரை கேட்போம், என்ன செய்வோம் என்று விசாரத்தில் அழுந்திய ஏழு ஜீவர்களது விசாரத்தை மாற்றுவதை ஜீவகாருண்யம் என்கிறார் நம் பெருமானார். இதனால் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது. சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் வழிபாடு என்பது திருப்பதி செல்வதோ, திருவண்ணாமலை செல்வதோ, சிதம்பரம் செல்வதோ, வேளாங்கண்ணி செல்வதோ, மெக்கா செல்வதோ, மெதினா செல்வதோ, ஜெருசலம் செல்வதோ அல்ல. சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் வழிபாடு என்பது ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்து வருவது. நமது பெருமானார் சொல்கின்றார், அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும் என்று. இதனால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்தந்த பகுதியில் நீங்களே களத்தில் இறங்கி ஜீவகாருண்யத்தை செய்து வாருங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை உயிர்களுக்கு செய்து வாருங்கள். இந்த செய்தியை பார்த்து அறிவை விளங்கி கொண்ட என் அறிவார்ந்த ஆன்மநேய உறவுகளுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழை. அன்பு கொண்ட மனிதனுக்கு அழிவென்பது இல்லையடா. உயிரை தொட்ட நெஞ்சமெல்லாம் உலகத்துக்கு ஒளியடா.